இன்னைக்கு பெரியவங்களை வச்சு பாத்துக்கிறதுல என்னென்ன சிரமங்கள் இருக்கு? தேவையில்லாம உங்களுக்கு சிரமத்தை கொடுத்துட்டோம். ஒரு சாதம் ஒரு குழம்பு வச்சா எனக்கும் எங்க வீட்டுக்காரரும் எதை கட்டினா பாவத்துக்கு வந்தாலும் கம்முன்னு போயிடும். கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? அவங்கன்னா ஒரு சாம்பார்ல கத்திரிக்காய் போடணும், உருளைக்கிழங்கு போடணும், இது கேரட் போடணும், போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. எல்லாம் போடணும். சரிங்களா? காஸ்ட் ஆஃப் லிவிங் பார்த்தா அது மேடம். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. மனசுதாங்க காரணம். மனசை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியுமா? வேணும் பைசா இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண. வெக்கங்கட்ட பிள்ளைகளா போங்கடா நீங்களும். அம்மா எங்க இருக்காங்க? அவங்க ஊர்ல இருக்காங்க. என் கூட சண்டை போட்டு அவங்க பேசுறது இல்ல. இந்த ஒத்தைய பெத்த அதுவும் நத்தையா வந்து பிறந்து தொலைஞ்சிருக்கு. என் ஹிஸ்டரி எல்லாம் எடுத்தா கொஞ்சம் பப்ளிக்ல சொல்ல வேணாமேன்னு நினைக்கிறேன். மானத்தை பத்தி நீ பேசாத. ஓ யோகியதை என்னன்னு எனக்கு தெரியும். எனவே வேணாம், இது சொன்னதே போதும். இதே நாங்க தாங்க முடியல. இப்படி சொந்த நம்பிக்கையிலே காலம் ஓடிரும் நினைக்காதீங்க. ஐ வார்ன் யூ. பேர் வந்து எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். தாயை வச்சு முதல்ல பாத்துக்க மாட்டேங்கிறான். இவெல்லாம் என்ன மனுஷன்னு காரி துப்பிட்டு போயிடுவாங்க சார். சொந்தக்காரங்களுக்குள்ள போய் நிக்கும் போது 10 பைசாக்கு மதிக்க மாட்டாங்க. இவனை என்ன பாக்குறீங்க? இவன் ஒரு பிச்சைக்காரப்ப 10 பைசா தான் போட்டான். நீங்க இவ்வளவு பேசுறீங்கல்ல, உங்களை 4 பேர் கேள்வி கேக்குறாங்களா? கேக்குறவனுக்கு